எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அனிதா குப்பூசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வகையான தால், அதாவது மேத்தி தால் சொல்லி தர போறேன். மேத்தி தால்னு சொல்லலாம், மேத்தி சப்ஜி மாதிரியும் இருக்கும், ரெண்டுக்கும் நடுவுல இருக்கும், கொஞ்சம் திக்கா இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல நம்ம பாத்துக்கலாங்க. இந்த வெந்தய கீரை வந்து ஒரு 3 கட்டு எடுத்திருக்கேங்க. அப்புறம் உப்பு எடுத்திருக்கோம் வழக்கமாக அது போடுறதுக்கு. இந்த சிறுபருப்பு வந்து ஒரு 3/4 கப் எடுத்துக்கலாங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் நமக்கு கோதுமை மாவு தேவைப்படுது. 1/2 டீஸ்பூன் இந்த பெருங்காயத்தூள் தேவைப்படுதுங்க. அது தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சீரகம் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 2 பச்சை மிளகாய், நெய் தேவையான அளவு. இப்போ நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சுங்க. குக்கரை நான் வச்சிருக்கேன் அடுப்புல, அது தண்ணி காயட்டுங்க. இப்போ பாருங்க, அடுப்புல வச்ச குக்கர் வந்து சூடாயிருச்சுங்க. அதில் வந்து நம்ம சும்மா ஒரு 2 டீஸ்பூன் அளவு நெய் போட்டுக்கலாங்க. இது நெய்யில் தாளிச்சாதான் ரொம்ப நல்லா இருக்கும், சுவையா இருக்கும். இப்போ நெய் சூடாயிருச்சு. அதில் நான் சீரகம் போட்டுக்கிறேங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன், பச்சை மிளகாய் போட்டுக்கிறேங்க, இந்த சிறுபருப்பு போட்டுடுறேன். பாருங்க, சிறுபருப்பு போட்டுங்க. நான் அடுத்தது என்ன பண்றேன், நம்ம வெந்தயக்கீரை சொன்னேன்ல 3 கட்டு, அது நல்லா அலசிட்டுங்க. அதை பொடி பொடியா கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுடுறேன். தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ அதுலயே நம்ம இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், உப்பும் போட்டுக்கலாங்க. இதை ஒரு முறை நல்லா கலந்துங்க. ஒரு 3 விசில் எடுத்துடலாம். இது ஆறணும்னா நான் அடுப்புல இருந்து இப்ப இறக்கி வச்சிடுறேன். இப்போ நம்ம அடுப்புல இருந்து இறக்கி வச்சிருக்கோம் இல்லையா, கூல் ஆயிடுச்சு. பாருங்க, விசில் எடுத்து பார்க்கலாங்க. நல்லா வெந்திருக்கு பாருங்க, பருப்பும் வெந்திருக்கு, அந்த கீரையும் நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோங்க, இதை மறுபடியும் அடுப்புல வைக்க. அடுப்புல வச்சுங்க. அதை நம்ம என்ன பண்ணோம், இப்போ இந்த கோதுமை மாவு வச்சிருந்தோம் இல்லையா 1 டீஸ்பூன், அதை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணுங்க, கட்டி பிடிக்காம கரைச்சு. நிறைய பேர் வெந்தயக்கீரை கசக்குமோன்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருப்பாங்க. அதுக்கு இன்னும் மேலும் சுவை கூட்டுறதுக்கு இந்த மாதிரி எங்க பாட்டி எல்லாம் செய்வாங்க. இது பாரம்பரியமாக வட மாநிலங்கள்ல இந்த மாதிரி தான் செய்வாங்க. பாரம்பரியமா செய்யக்கூடியதை நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு. இந்த கோதுமை வந்து அந்த துவர்ப்பு தன்மை இருக்கு இல்லையா, அதையும் எடுத்துரும். அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொஞ்சம் தண்ணியா இருந்ததுன்னா கூட அந்த கெட்டி தன்மையை கொடுக்கறதுக்காக கூட, அதாவது தண்ணியாவும் இல்லாம ரொம்ப கெட்டியாவும் இல்லாம நடுவாந்திரமா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா. பாருங்க, இப்போ அப்படிதான் இருக்கு பாருங்க. இப்போ பாருங்க, அந்த கோதுமை மாவு போட்டேன்ல, அது நல்லா கொதிச்சுங்க. ஒரு மாதிரி நல்ல பதம், அந்த பச்சை வாசனை போயிடுச்சு, நல்ல பக்குவமா வந்திருக்கு. இப்போ நம்ம வந்துங்க இதை அடுப்பை விட்டு இறக்கிடலாங்க. உப்பு பார்த்துக்கோங்க நீங்க. இப்போ இது பாத்தீங்கன்னா இந்த வெந்தய சப்ஜி ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். எது கூட தொட்டு சாப்பிடலாம்னு சொன்னா சப்பாத்தி வெரைட்டிஸ் அத்தனைக்கும், ஃபுல்கா ரொட்டிஸ்க்கு ரொம்ப சுவையா இருக்குங்க. இந்த சப்பாத்தி வெரைட்டி ரொம்ப நல்லா இருக்கும். இதுல என்ன பண்ணுங்க, ஏற்கனவே நம்ம வந்து நெய் போட்டு தாளிச்சு சாப்பிட்டுருக்கோம். நெய் இன்னும் கூடுதலா போட்டா இன்னும் சுவையா இருக்கும். நெய் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க போட்டு இன்னும் சாப்பிடுங்க. இதுக்கு சரியான பொருத்தமான ஒரு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மக்கா ரொட்டி தாங்க. இந்த சப்ஜிக்கு காலமா வட மாநிலங்கள்ல இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது மேத்தி சப்ஜின்னு சொன்னாலே உடனே எல்லாரும் சொல்லுவாங்க மக்கா ரொட்டி அது கூட செய்யறீங்களா அப்படிம்பாங்க. மக்கா ரொட்டினா என்னன்னா சோள மாவுல செய்யக்கூடிய ரொட்டி. அடுத்த எபிசோட்ல நான் போட போறேங்க, அதையும் நீங்க பார்த்து இது காம்பினேஷன் பண்ணுங்க. ஏன்னா சோள மாவு கொஞ்சம் சூடு, அதுக்கு வந்து குளிர்ச்சியாக தரக்கூடிய இதுதான் பொருத்தமா இருக்கும். எல்லாமே விஞ்ஞான முறைப்படியே சாப்பாடு எல்லாம் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்க, உங்களுக்கு இது போல தொடர்ந்து என்னுடைய சமையல் நிகழ்ச்சிகளை பார்க்கணும், எங்களுடைய இசை நிகழ்ச்சிகளை பார்க்கணும், எங்களுடைய கருத்துக்களை நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எல்லாம் செய்ய வேண்டியது ஒண்ணுதாங்க. அனிதா குப்பூசாமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள்,
ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.